பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். நமக்கு ஆஃப் பேப்பர் மொத்தம் 50 மார்க்கு. 50 மார்க்கில் 35 மார்க் தான் ரிட்டன் எக்ஸாம், அதாவது நம்ம எழுதுவோம். 5 மார்க் இன்டர்னல் மார்க். ஓகே, நம்ம 35 மார்க்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு ஆஃப் பேப்பரில் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பிஎட் ஃபஸ்ட் இயரில் மொத்தம் 7 எக்ஸாமு. 7 எக்ஸாமில் 3 எக்ஸாம் ஃபுல் பேப்பர், 4 எக்ஸாம் ஆஃப் பேப்பர். மொத்தம் 50 மார்க்கு. 50 மார்க்கில் 5 மார்க் இன்டர்னல் மார்க்கு, மிச்சம் 35 மார்க் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறோம். அதில் 7 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுதணும். ஒரு கொஷின் 7 மார்க்கு, ஐஎல் 35. அப்போ 35ல் நம்ம 18 மார்க் எடுத்தாவே, அதாவது நம்ம 18 மார்க் எடுத்தாவே பாஸு. அதாவது ஆஃப் பேப்பரில் நான் சொல்கிறது ஆஃப் பேப்பருக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஆஃப் பேப்பரில் 18 மார்க் எடுத்தால் பாஸு. ஓகே, நம்ம ஆஃப் பேப்பரில் 18 மார்க் எடுத்தாவே பாஸு. ப்ளஸ் அவங்க இன்டர்னல் மார்க் எத்தனை போடுறாங்களோ அதோட கூட்டிக்க வேண்டியதான். நம்ம அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்ல. அதாவது 17 போட மாட்டாங்க, அதனால் 18ன்னு வச்சுக்கணும். அதாவது நம்ம 18 மார்க் எடுத்தாவே பாஸு. அதனால் நீங்கள் ஆஃப் பேப்பர் மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 3 பக்கமாவது எழுதுங்க. ஓகே, ஐமூன் பாஞ்சு வந்துடும். நீங்கள் 18 மார்க் எடுத்தாவே பாஸு, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.